கண்ணாடி மரத்தின் ரகசியம். ஒரு மலை கிராமத்தில் ஆரா என்ற 10 வயது குழந்தை வாழ்ந்தாள். அவளுக்கு கற்பனை உலகங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கிராமத்தில் பெரியவர்கள் எல்லாம் சொல்வது ஒன்றுதான்: கற்பனை எல்லாம் குழந்தைகளுக்குத்தான், வாழ்க்கை என்பது உண்மை. ஒரு நாள் காடு வழியாக பள்ளிக்கு போகும்போது ஆராவுக்கு ஒரு விசித்திரமான மரம் கண்ணில் பட்டது. அது இலைகள் கண்ணாடி போல மின்னும் மரம். அவள் அருகே சென்றதும் மரம் மெதுவாக பேசினது: "நீ யாருடைய கனவை மறந்திருக்கிறாயோ அதை நான் காட்டுவேன்." ஆரா அதிர்ந்தாள். மரம் அவளை தொட்டதும் அவள் வேறொரு உலகத்தில் இருந்தாள். அந்த உலகத்தில் குழந்தைகள் மட்டும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பெரியவர்கள் எல்லாம் சோகமாக, சாம்பல் நிறமாக இருந்தார்கள். ஆரா ஒரு மனிதரை கேட்டாள்: "ஏன் நீங்கள் சிரிக்கவில்லை?" அவர் சொன்னார்: "நாங்கள் ஒரு காலத்தில் கனவு கொண்டோம். இப்போது அதை மறந்து வேலை, பயம், தோல்வி மட்டுமே நினைக்கிறோம்." அப்போதுதான் ஆராவுக்கு புரிந்தது: இந்த உலகம் பெரியவர்கள் தங்கள் குழந்தை பருவ கனவுகளை இழந்த உலகம். ஆராவின் முடிவு. ஆரா அந்த கண்ணாடி மரத்திடம் திரும்பி சொன்னாள்: "கனவுகள் குழந்தைகளுக்கானது மட்டுமில்லை, பெரியவர்கள் மறந்த குழந்தைகளுக்கானது." மரம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அடுத்த நாள் காலை ஆரா தன் கிராமத்தில் விழித்தாள். ஆனால் மாற்றம் நடந்தது. பெரியவர்கள் குழந்தைகளோடு கதைகள் பேசினார்கள், ஓவியம் வரைய ஆரம்பித்தார்கள், பாடல்கள் பாடினார்கள். அந்த மரம் மறைந்துவிட்டது. ஆனால் அது ஒவ்வொரு மனிதரின் உள்ளுக்குள்ளும் ஒரு விதையாக மாறி வளர்ந்தது. கற்பனை குழந்தைகளை மகிழ்ச்சியாக்கும், கனவுகள் பெரியவர்களை மனிதர்களாக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.